Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய பவர் குவேரியை யூஸ் பண்ணி மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸை எப்படி எக்ஸலில் இம்போர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, எக்ஸலில் இம்போர்ட் பண்ண வேண்டிய மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபைல்லையும் பார்த்தோம்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. என்ன விஷயம்னா, இப்போ ஒரு ஃபைல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ட்ராக் பண்ணி எக்ஸலில் டைரெக்டாக ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இம்போர்ட் ஆகுது. பட் அதில் அப்ளை ஆகிற சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு சரியாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே காலமில் இருக்குது. அண்ட் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் தேவை. ஸோ இப்படி ஏகப்பட்ட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. பட் அதை நார்மலாக ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணும்போது நமக்கு அது எதுவும் கிடைக்கிறது கிடையாது. பட் நமக்கு இம்போர்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிடையாது, மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆஸ் அ சிங்கிள் டேட்டா செட்டை தான் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தேவை. ஸோ இப்போதைக்கு இந்த 2022ங்கிற டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் இந்த லொக்கேஷன்லேருந்து கட் பண்ணி வெளியில் வச்சிடுறேன். அதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்ஸ் பவர் குவெரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் ஃப்யூச்சரில் நம்ம மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஆட் பண்ணாலும் அது எப்படி அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போது எக்ஸலில் ஒரு blank ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டேட்டா டேப்குள்ளே போனோம்னா கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குரூப்பில் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்விங்கிறது கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட் ஃபைல், நல்லா கவனிங்க, ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணி பவர் குவெரி மூலிமா எடிட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்விங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் இருக்குது, ஒரு லொக்கேஷனில் இருக்குன்ற பட்சத்தில் கெட் டேட்டா கமாண்ட்குள்ளே போனோம்னா ஃப்ரம் ஃபைலில் நமக்கு ஃப்ரம் ஃபோல்டர், ஸோ ஒரு ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு உடனே நம்ம ஃப்ரம் ஃபோல்டர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ் உண்டு. ஸோ அதில் நமக்கு தேவையான குறிப்பிட்ட இம்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான குறிப்பிட்ட அந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஃபைலோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ என்ன டீலிமிட்டர், அதாவது செப்பரேட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னா டேப். ஸோ நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்களுடைய டெக்ஸ்ட் ஃபைலை ஹைஃபன் தான் செப்பரேட்டராக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் காலன், கமா, ஈக்குவல் சைன், செமிகோலன், ஸ்பேஸ், டேப் எல்லாமே இருக்குது. ஒருவேளை ஹைஃபன் இல்லைங்கிற பட்சத்தில் கஸ்டமில் போய் தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான செப்பரேட்டரை இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஹைஃபனோ கமாவோ நாம் ஆஸ் அ செப்பரேட்டராக யூஸ் பண்ணல. ஸோ டேப் தான் இருக்குது. ஸோ டேபே நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் அ டீலிமிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக லோட் பண்ணாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட், இந்த ப்ரிவியூ எல்லாம் ஓகேங்கிற பட்சத்தில் டைரெக்டாக நீங்கள் லோட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு இது ஏதாவது மாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் பவர் குவெரி யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், லோட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு மல்டிபிள் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணி என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போதைக்கு இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் கெட் டேட்டாவில் ஃப்ரம் ஃபைல் அண்ட் அதில் ஃப்ரம் ஃபோல்டர். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக எண்ட்லெஸ் நாலேஜில் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்த கையோட அந்த ஃபோல்டரில் எவ்வளோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மென்ஷன் ஆயிரும். ஸோ நமக்கு இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஃபோல்டரில் ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைல் தான் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோங்கிறதுனால எக்ஸ்ட்ரா நமக்கு கம்பைன் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஸோ டேரெக்டாக நீங்கள் லோட் பண்ணுறதா லோட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கம்பைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் தான் லோட் பண்ணணும். ஸோ அதனால் கம்பைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை நம்ம கிளிக் பண்ண உடனே பவர் குவெரியோட எடிட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, சாரி, ஆக்சுவலாக ஃபைல்ஸை கம்பைன் பண்ண ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா செப்பரேட்டர் டீலிமிட்டர் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சாம்பிள் ஃபைலாக செட் ஆகிருக்கு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. டேரெக்டாக நம்ம ஓகே கொடுத்தோம்னா இப்போ நமக்கு பவர் குவெரியோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே ஒரு சில ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற அந்த ஃபைனல் குவெரி தான் பார்த்தீங்கன்னா நாம் அப்டேட் பண்ண போகிறோம்.
ஸோ நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ்லேருந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், கம்பைன் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஃபர்ஸ்ட் காலம்லேயே பார்த்தோம்னா கண்டிப்பாக சோர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபைலோட நேம்ஸ் எல்லாமே உண்டு. பட் நமக்கு இந்த காலம் பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ அதனால் ரைட் கிளிக் பண்ணி இந்த காலமை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் காலமில் ஸ்டூடெண்ட்டோட ஐடி இருக்குது. ஸோ 47077920 இருக்கு இல்லையா. பட் நமக்கு எப்படி தேவைன்னா EK4707 EK7920. ஸோ அப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி தேவை. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில ப்ரிஃபிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த EK அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலமை செலக்ட் பண்ண கையோட ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்குள்ளே போனோம்னா அங்கே டெக்ஸ்ட் காலமோட குரூப்பில் ஃபார்மேட் கமாண்ட்குள்ளே பார்த்தோம்னா ஆட் ப்ரிஃபிக்ஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண கையோட ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ இதில் நமக்கு EK அப்படிங்கிற தேவை, கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக டைப் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் E கேபிட்டல் K ஸ்பேஸ் ஹைஃபன் ஸ்பேஸ் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக அந்த நம்பர் அந்த ஐடி ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் கூடவே காலமோட நேமை ஸ்டூடெண்ட் ஐடிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காலமோட நேம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா ஷஃபில் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஆர்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுன் ஃபில்டரோட ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ண சேஞ்சஸ் உங்களுக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் அப்ளைட் ஸ்டெப்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி சார்ட் அசெண்டிங், ஸோ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது காலம் 2ல் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஏஜ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரே காலமில் இருக்குது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் தனித்தனி காலமில் பார்த்திங்கன்னா பிரிக்கணும். அண்ட் அதே மாதிரி ஏஜும் பார்த்தோம்னா தனியாக ஒரு காலமில் தேவை. ஸோ நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் அந்த செப்பரேட்டர் நடுவில் இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டர் பார்த்தோம்னா ஸ்பேஸ் தான். ஸோ ஸ்பேஸை வச்சு இந்த காலமை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ காலமை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் காலம் பை டீலிமிட்டர். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் தான் உண்டு. ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டீலிமிட்டர்ஸ் இருக்குது, செப்பரேட்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஸ்பேஸ் தான். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி காலமில் தான் ஏஜ் தேவை. பட் என்ன விஷயம்னா லாஸ்ட் நேமுக்கும் ஏஜுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதனால் அதே ஸ்ப்ளிட் காலம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் காலம். பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா பை நான் டிஜிட் டு டிஜிட். ஒருவேளை நேமுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியே நம்பர் இருக்குன்ற பட்சத்தில் டிஜிட் டு நான் டிஜிட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு அந்த லாஸ்ட் நேமுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் டிஜிட் டு டிஜிட் கொடுத்தோம்னா அப்போ நமக்கு லாஸ்ட் நேம்லேருந்து அந்த நம்பர்ஸ் மட்டும், ஏஜ் மட்டும் பார்த்தோம்னா தனியாக வேறு ஒரு காலமில் என்ன ஆயிரும், ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இந்த காலமோட நேமை டபுள் கிளிக் பண்ணி ஏஜ் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு காலமையும் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்பில் டெக்ஸ்ட் காலமோட குரூப்பில் ஃபார்மேட்குள்ளே போனோம்னா அங்கே கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். பிகாஸ் எல்லா நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் எல்லாமே பார்த்தோம்னா கேபிட்டல் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு கொடுத்து அதை பர்ஃபெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் காலமோட நேமையும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம பர்ஃபெக்டாக அதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ காலம் 3ல் பார்த்தோம்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற நேம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, காண்டாக்ட் நம்பர். அண்ட் இதில் காலம் 4ல் பார்த்தோம்னா இமெயில் ஐடி இருக்குது. ஸோ இமெயில் ஐடி அப்படிங்கிறதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் காலம் 5ல் கோர்ஸோட நேம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் நேம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா காலம் 6ல் வந்து டேட் இருக்குது. ஸோ டேட் ஆஃப் ஜாயின். ஸோ அதையும் நம்ம டேட் ஆஃப் ஜாயின் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக காலம் 7ல் பார்த்தோம்னா கோர்ஸோட ஃபீஸ் இருக்குது. பட் அந்த RS அப்படிங்கிறது டெக்ஸ்ட் தான். ஸோ ப்ராப்பர் கரன்சி ஃபார்மெட்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி அந்த RS நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரீப்ளேஸ் வேல்யூ கொடுத்து வேல்யூ டு ஃபைனில் ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது, ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ அப்போது RS டாட் ஸ்பேஸ். ஸோ இந்த வேல்யூவை ஃபைன் பண்ணணும். ரீப்ளேஸ் வித் அப்படிங்கிறது எம்டி. ஸோ அப்போ அது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த இடம் எம்டி ஆயிரும். பட் என்ன விஷயம்னா காலமோட டேட்டா டைப் வந்து இன்னுமே டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா ஏஜ்லாம் நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம். பட் ஏஜோட அந்த காலமோட டேட்டா டைப்பு இன்னுமே டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ 1-2 காலம் தான் இப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்களே மேனுவலாக என்ன பண்ணலாம்னா போயிட்டு அதோட ஏஜ் அப்படிங்கிறது ஹோல் நம்பர். ஸோ அப்படி டேட்டா டைப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். நிறைய காலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், கண்ட்ரோல் A கொடுத்து எல்லா காலம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்பில் டிடெக்ட் டேட்டா டைப் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா
அந்தந்த காலமில் என்ன டேட்டா இருக்கோ அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கான டேட்டா டைப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அங்கே என்ன ஆயிரும் அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது வியூ டேப்பில் டேட்டா ப்ரிவ்யூ குரூப்பில் காலம் குவாலிட்டி ப்ரிவ்யூவை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இன்னும் ஒரு டீட்டெயில்டான ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா உண்டு. லைக் வேலிடான டேட்டா எவ்வளோ இருக்குது, எரர்ஸ் எதா இருக்கா, எம்டியான டேட்டா எதா இருக்கா அப்படிங்கிறது. பட் நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினில் எம்டியாக ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணுங்கள், காலமோட ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி ஸோ அங்கே நல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஐ மீன் எம்டி செல் அது. ஸோ அதனால் ரிமூவ் எம்டி கொடுத்தோம்னா அப்போ நமக்கு டேட்டா செட் இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ப்ரிவ்யூ இப்படி தான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை டிசேபிள் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த க்ரீன் பார் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணும் போதே வேலிடான டேட்டா எவ்வளோ, எரர் எவ்வளோ இருக்குது, எம்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிடும். ஸோ நாம் இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ஓகே. டைரெக்டாக நம்ம லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஹோம் டேப்பில் க்ளோஸ் அண்ட் லோட் கொடுத்தோம்னா நமக்கு ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷீட்டில் பர்ஃபெக்டாக எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற குவரி தான் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளோ டேட்டாஸ் லோட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுண்டோட பக்காவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒருவேளை சேம் ஃபோல்டரில், அதாவது ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற இதே ஃபோல்டரில் ஒருவேளை இந்த ஃபைலையும் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இங்கே கவனித்து பார்த்தோம்னா 3 ஃபைல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸலில் 599 ரோஸ் என்ன இருக்குது, லோட் ஆகிருக்கு இல்லையா டேட்டாஸ். ஜஸ்ட் நம்ம இந்த குவரியை ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும். ஸோ அப்போ நமக்கு மீதி இருக்கக்கூடிய டேட்டாஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அதே சேஞ்சஸோடு நமக்கு பர்ஃபெக்டாக என்ன ஆயிருக்கும், லோட் ஆகிருக்கும். ஆல் ரைட். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபைல்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய டேட்டா மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல்ஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிடிஎஃப் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை பவர் குவரி மூலியமாக எப்படி இம்போர்ட் பண்ணலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய டேட்டா ஆன்லைன் டேட்டா அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி இம்போர்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.